அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த கரூர்ல நடந்த இந்த 39 பேரு உயிர் பலி, அத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். இதுல யார் வேணுமோ, எப்படி வேணுமோ சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரவலா எல்லாருமே காரணம். மாவட்ட நிர்வாகம் சரியில்ல. அங்க இருக்கிற அமைப்பாளர், அந்த மேடையெல்லாம் அமைச்சவர், அந்த ஒருங்கிணைப்பாளர், அவங்க சரியில்ல, இவங்க சரியில்ல அப்படின்னு பரவலா எல்லாரும் சரியில்ல. இது திட்டமிட்ட சதி. அங்க இருக்கிற கரூர் தலைவர் யாரு? உங்களுக்கே தெரியும். அவரு செஞ்ச சதி அப்படின்னு பரவலா எல்லாமே சொல்றாங்க. ஆனால் எது சொன்னாலும், எது போனாலும், போனது ஏழைகளின் உயிர். ஒரு அம்மா, அப்பாவோட மகனோட உயிர். அந்த ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு அந்த அம்மா, அப்பா எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. ஒரு உயிர் ஓட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்க விலை மதிப்பற்றது. நீ யாரா இருக்கட்டும், உங்க தலைவரா இருக்கட்டும், யாராவுமோ இருக்கட்டும். ஆனால் அந்த உயிரை திரும்பி மீண்டும் அவரால கொண்டு வர முடியும். இல்ல யாராலயாவது கொண்டு வர முடியும்னா, யாராலயுமே கொண்டு வர முடியாது. இந்த ஜென்மத்த நீங்க எப்படி எடுத்திருக்கீங்கன்னா, பல தடைகளை மீறி எடுத்திருக்கீங்க. பல கர்மாக்களை கடந்து எடுத்திருக்கீங்க. பல ஜென்மம் பிறவிகள கடந்து எடுத்திருக்கீங்க இந்த மனித பிறவி. இந்த பிறவியோட மதிப்பே உங்களுக்கு தெரியல. சினிமா, சினிமா, சினிமான்னு சினிமா மோகம் கொண்டு அலையுறீங்க இளைஞர்களே! உங்க குடும்பத்த பாருங்க. இப்ப நம்ம இப்படிதான் சொல்லணும். யமராஜா சொல்லக்குள்ள அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்களோட எஜமானர்கள். எங்கள பெருசா வளர்க்கிறதும், நீங்க பெருசா வளர்க்காம சிறுமைப்படுத்துறதும் நீங்க தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் எங்க சினிமாவ பார்த்து எங்களெல்லாம் வளர்ச்சி அடைய வச்சிருக்கீங்க. எங்களோட எஜமானர்களே நீங்க தான். ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க சினிமாவுக்கு அதிகமா வராதீங்க. உங்களுக்கு வேலை இல்லாதப்ப சினிமா பாருங்க. எங்களுக்கு ஒத்துழைப்பு குடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என் தொழில இந்த சினிமான்ற தொழில சரியா செய்றேன். அதேபோல உங்க தொழில நீங்க சரியா செய்யுங்க. உங்களுக்கு தொழில் இல்லாத நேரத்துல எளிமையா பாருங்க. உங்க தலைவர நீங்க பார்க்கணும், போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தலைவர் தான் உங்கள பார்க்கணும். ஏன் அவரு உங்கள பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நீங்க நீங்க சினிமாவ பார்த்து, பார்த்து, பார்த்து அவர இவ்ளோ பெரிய உயரத்துல கொண்டு போய் வச்சதும் நீங்க தான். அவருக்கு வாழ்வு கொடுத்ததும் நீங்க தான். எல்லாத்தையுமே அவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்தது பொதுமக்களாகிய நீங்க தான். இளைஞர்களாகிய நீங்க தான். நீங்க அ அவரு அளவுக்கு நீங்க உயர்ந்து பாருங்க. நீங்க பெரிய சாதனை படைங்க. அவரு உங்கள தேடி வருவாரு. நீங்க அவங்கள தேடி போகாதீங்க. அது மட்டும் இல்ல, உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத எந்த இடத்துக்கும், கூட்ட நெரிசல் உள்ள இடத்துக்கும் போறதுங்கிறது சரியான விஷயமே கிடையாது. விழிப்புணர்வே இல்ல.